Taste the Daily. திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலம் 1வது வார்டில் உள்ள நல்மேய்ப்பர் நகரில் கழிவுநீர் போட இல்லாமல் சாலையில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் அனைத்தும் வீட்டு முன்பு சுகாதாரமற்ற முறையில் குழி தோண்டி கழிவுநீரை விடும் முறைதான் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கே நாள்தோறும் போராட வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இவ்வளோ நாள் சொல்லி எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாரம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன முயற்சி செய்து ராத்திரி பூரா கொசுக்கடி தாங்க முடியலை. பல இடத்துலையும் தண்ணி போக மாட்டேங்குது, ஒரு வீட்லேயும் தண்ணி போக மாட்டேங்குது. தண்ணியே கலங்கலாக வருது, சாக்கடை தண்ணி கலந்து போய் வருது. நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சாக்கடை தண்ணி 7 குடம் கலந்து வருதான் எல்லா வீட்லேயும். அதையும் சரி பண்ண மாட்டேங்கிறான். ராணிப்பேட்டையில் அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே முதியவர் ஒருவர் பலியானார். ராணிப்பேட்டையில் இருந்து காட்பாடி ரயில் நிலையத்துக்கு சென்ற ஆட்டோ சித்தூர் சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் 67 வயது முதியவர் சுந்தரபாசன் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவருடன் பயணித்த அவருடைய மனைவி சுமதி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய இருவரும் படுகாயத்துடன் வேலூர் CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து சம்பவத்தின் CCTV வீடியோ காட்சி வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற வசந்த உற்சவத்தில் தங்க நாதஸ்வரம் இசைக்கப்பட்டதால் பக்தர்கள் மெய்சிலிருந்தனர். வசந்த உற்சவத்தை ஒட்டி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் 7 முறை வசந்த மண்டபத்தை வலம் வந்து அருள்பாலித்தனர். அப்போது ஒவ்வொரு சுற்றிலும் மல்லாரி இசை, திருமுறை பாராயணம், தேவ பாராயணம், ருத்ர ஜபம் ஆகிய ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5வது சுற்றில் தங்க நாதஸ்வரம் இசைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் மெய்சிலிருக்க பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பேருந்து நிழற்குடையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். சாத்தனூர் 5வது வார்டு பகுதியில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். இதேபோல் காந்திநகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடையையும் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார். முன்னதாக சாத்தனூர் பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த மரகதம் குமரவேல் பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியது. 120 அடி கொண்ட மேட்டூர் அணைக்கு நீர் குறைவாக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழக, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக புதன்கிழமையன்று காலை 12,819 கன அடி நீர்வரத்து காணப்பட்டது. அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் புதனன்று அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோட்டில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதாக கூறி அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசு அதிகாரிகளுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மூலப்பாளையத்தில் விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம் என்று கூறி வணிகர்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டனர். குறிப்பாக ஒரு தள்ளுவண்டி கடையை சுக்குநூறாக உடைத்து வண்டியில் ஏற்றினர். இதை கண்ட பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் எதையும் பொருட்படுத்தாத அதிகார வர்க்கம் JCB மூலம் அனைத்தையும் துவம்சம் செய்தது. இதை கண்ட பொதுமக்கள் திமுக ஆட்சி என்றால் அராஜகத்திற்கு பஞ்சமே இல்லை என ஆவேச குரல் எழுப்பினர். ஒரு பூட்டை உடைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை இல்லையா சார்?
சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம் வளர்ச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா? நீங்க பாட்டுக்கு அந்த கடையை வளர்ச்சிட்டு நம்ம வாழ்க்கையை என்னங்க சார் பண்ணோம்? சொல்லிலாம் வந்து எடுத்திருக்காதா? ரோட்ல போறது பார்த்துட்டு இருக்கிறோம், புரியுதா? நாங்க நீங்க பாட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்திருந்தா பரவாயில்ல. நீங்க பாட்டுக்கு அதை கூட்டம் வளர்ச்சி என்ன பண்ண அந்த இதை உடைச்சா, கடையை உடைச்சா? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 40 ஆண்டு பழமையான அதிமுக தொழிற்சங்க அலுவலகத்தை விடிய அரசு இடித்து அராஜகத்தில் ஈடுபட்டது. துத்திப்பட்டு புதுமனை பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தை தீய சக்தி திமுகவினர் தூண்டுதலில் பொதுப்பணித்துறையினர் JCB மூலம் அராஜகமாக இடித்தனர். இதற்கு அதிமுகவினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் திமுகவினர் செய்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகார வர்க்கத்திற்கு திராணி இல்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். வேண்டுமென்றே திமுக கிளை செயலர் சந்திரகாசன் என்பவர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணத்திற்காக இந்த இடத்தை வீடு இடித்து தள்ளுகிறார்கள். நல்ல ஆட்சி செய்கின்ற புரட்சித் தலைவி ஆட்சியிலே எந்த மக்களுக்கு எந்த திட்டம் கொடுக்காமல் இருந்தோம். இந்த ஆட்சியிலே ஆளுங்கட்சிக்கு ஒரு தீர்ப்பு, எதிர்கட்சிக்கு ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கையை மீண்டும் தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.